எத்தி பார்க்க போகிறோன்னா ரைவல்ஸ் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். சாரி கைஸ், என்னால் நேற்று வீடியோ என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியல. ஏன்னா என் லேப்டாப்பில் ஏதோ சம்திங் வைரஸ் மாதிரி ஏதோ பிடிச்சிருச்சு. அதனால் நான் எப்போதுமே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப் வச்சுருப்பேன் கைஸ். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப் வச்சுருப்பேன். அந்த ஆப்பில் தான் நான் எப்போதுமே வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் கைஸ். அந்த மாதிரி வீடியோ எடுத்துருந்தேன். பார்த்தா அதில் மைக் எப்போதுமே ஆனில் தான் இருக்கும். பார்த்தா அந்த ஆனில் பேசியும் சவுண்டே கேட்கல. அதுக்கப்புறம் அதை இன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்து தாங்க இப்போ தாங்க சரியாக இருக்குது. இப்போ மணி பாருங்கள், ஆல்ரெடி 9:03 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டு விடிஞ்சிரும். அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும் உங்கள் மைண்ட் வாய்ஸ். அப்புறம் மறக்காமல் எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் சேனல்லாம் பண்ணி விட்டு பாருங்க கைஸ். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன் கைஸ். நான் சைட் வந்து வாங்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஸ்கில்லும் நான் கொஞ்சம் ஏற்றிட்டேன். இது வந்து வரும். ஐயா மிஸ் பண்ணிட்டேன். ஐ டோட்டலி மிஸ்ட் இட். இந்த மாட்டை வச்சுட்டு போடுறான் அவசரம் இருக்கு. ஐயோ யோசிச்சாண்டா. அவனும் வந்து ஆர்பிஜி தான், ஆனால் கொஞ்சம் என்னோட ப்ரோ பிஆர்பி ஆர்பிஜி தானே. ஆமாம் ஆர்பிஜி. சாரி கைஸ், கிராமர் மிஸ்டேக்ஸ். இன்னும் அவன் என்ன ஒரு அடி அடித்தா போதும், நான் அவனை ஒரு அடி அடித்தா போதும். யார் ஜெயிப்பா? அவன் தான் ஜெயிப்பான்னு எனக்கு தோணுது. ஓ கைஸ், அப்சல்யூட் ஆரா நம்மக்கிட்ட எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னா ஜஸ்ட் 1 தான் இருக்குது. 1 வச்சு அவனை முடிச்சிருக்கோம் கைஸ். 1 ஹெல்த் விசஸ் 150 ஹெல்த். ப்ரோ வின்ஸ். ஓ அடிச்சிட்டான் கைஸ், அடிச்சிட்டான். ஓகே கொடுத்துருவோம் 50. கொஞ்சம் கோளாறு பண்ணுறான். நம்ம இன்னும் 50 டேமேஜாக கொடு. ஓ எப்படி அடிச்சேன்னே தெரியல கைஸ். ஆனால் இப்போ யார் அவன் ஹேக்கராக இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுறான் அதுதான் நினைப்பான். ஆனால் நம்ம ஹேக்கர்லாம் கிடையாது கைஸ். ஓன் ஸ்கில் பிளேயர். அதுவும் கொஞ்சம் இப்போ புது பிளேயர். ஆனால் இந்த மால்ட்டோ வச்சு போட்டுற அவஸ்தை இருக்கே கைஸ். நான் மால்ட்டோவை கண்டுபிடிச்சோம் இருக்கானே. அப்போ ஒன் ஷாட் பண்ண போதும் கைஸ். இப்போ நான் அவனை பார்த்தீங்களா முடிச்சிட்டான் விஜயகார் பையன். இருங்க, இப்போ நம்ம இந்த சைடு போகலாம். அவன் நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த இதே போடுறேன். டே வெறியத்தாண்டா மால்ட்டோ வச்சுக்கிட்டு கைஸ். இந்த மால்ட்டோவை நம்மளும் வாங்குறோம் கைஸ். எப்படி நம்ம ஆர்பிஜி வாங்கினோமோ அதே மாதிரி நானும் இதை வாங்குறேன் கைஸ். டே எப்பட்றா போடுற பைத்தியக்காரா. ஐயோ இருங்க, இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் ரெடி தப்பிச்சு போயிட்டேன்னா செத்துட்டோம். நம்ம ஒரு நுனி கேட்சனியா இருக்குமே. பார்த்துக்கலாம் கைஸ், பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கவலையே இல்லை. எப்பட்றா நான் அடித்தா மட்டும் அவன் மேலே படவே மாட்டேங்குது கைஸ். அவன் மால்ட்டோலேருந்து நம்ம தப்பிச்சிட்டா மட்டுமே போதும் கைஸ். நம்ம இந்த பாதி இந்த மேட்ச் வின்னுன்னே சொல்லிடலாம். ஐயோ கரண்ட் சுச்சுவேஷன் வா 6 கைஸ். நம்ம அவன் அடிச்சிட்டோம். மிஸ்ட்டு உயிர் போயிருக்கோம். அப்புறம் நம்ம கதை மோவியா தான். அப்புறம் நம்ம 0% ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஓ தம்பி வேஸ்ட் பண்ணிட்டாரு அவர் மால்ட்டோவை. எப்படி அடிச்ச? ஸ்லைடில் வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ ஐயோ செத்துறான். கரெக்டாக பார்த்து அடிச்சிட்டாங்க கைஸ். இப்போ வந்து அவன் ஜெயிக்க 90% இருக்கு, நான் ஜெயிக்க 10% தான் இருக்குது. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அப்படி தான் கைஸ். ஏன்னா நம்ம ஒரு நுவினி கேட்சனினி, அவன் ஒரு ப்ரோ பிளேயர்
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கேஸ். 95% அவன் ஆக்குபை பண்ணிட்டான். ஆனாலும் நம்ம இன்னும் சும்மா நம்மளும் ஒன்று குறைஞ்சவங்க இல்லைன்னு அவனுக்கு காட்டணும்ல. அதான் இப்போ சாத்த போகிறாங்க. ஓயே சாவிடா சரி முடிச்சிட்டான்டா. தலையிலே விடுவோம் பாருங்க. அவன் என்ன ஒரு அப்பா ஜஸ்ட்டு கைஸ். இப்போ வந்து 50-50 தான் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேருமே ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கோம். ஆனால் இந்த ஒரு மேட்சுக்கே 5 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நாய் பையன் சாரி கைஸ், நான் அவனை தான் சொன்னேன். ஃபுல் மால்ட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டான். நான் அதில் தான் சாப்பிட்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணுறானா எவ்வளோ பெரிய பிளேயராக இருப்பான் பாருங்க. இதே செத்துறோம் கைஸ், செத்துறோம். நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்துறேன் கைஸ். பரவாயில்ல கைஸ், நம்ம ட்ரை பண்ணோம். பட் ஓகே, அவரும் நல்லா தான் ஆண்டார். ஏன்னா தோத்துறது வந்து நான் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா அவர் 123 லெவல் பிளேயரு. நான் 53 பிளேயராக இருந்துட்டு அவருக்கு அவ்வளோ டஃப் கொடுத்தது எனக்கு பெருமையாக இருக்குது கைஸ். இப்போ எப்படி இருக்கேன் சைத்து ஸ்கில்லுன்னு சொல்லுங்க கைஸ். நான் ஏன்னா இன்னைக்கு தான் ஆனதுனால நான் கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த சைத்து இருக்கிறதுனால இப்போ நான் டக்குன்னு மூவ் பண்ணுறதுனால அதை வச்சே கொஞ்சம் மேட்ச் ஜெயிக்கிறேன் கைஸ். ஓ ப்ரோஸ் ஜஸ்ட் 1. சரி, நம்ம எதுக்கும் அசால்ட் ரைஃபிளில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம். என்ன ரைஃபிள்? அசால்ட் ரைஃபிள். ஏன்னா இந்த கிராஸ் ஏரியாவில் இந்த இது யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு கைஸ். எங்கடா இருக்கீங்க? எங்கடா இருக்க? சாரி ப்ரோஸ் டெட் இல்லை, நான் தான் டெட். பைத்தியம் மாதிரி எங்கேயோ ஏறிட்டு இருக்கேன். நான் சத்தியமான ஒரு பைத்தியம். வெறியாது. நான் எங்கடா இருக்காங்க? நான் பிசியில் எவ்வளோ கூட பாருங்க கைஸ். நான் இந்த ரைஃபிள் சொல்ல முடியாது, ஆட்டோ ஏம்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். பைத்தியக்காரன் எங்கடா பார்த்துட்டு இருக்கேன்? இங்கே பின்னாடி பாடுறான். அவன் நினைப்பான், சரி போங்கடா, எனக்கு மட்டும் நான் மட்டும் லெவல் 1 பிளேயரு, ஆனால் அவனுக்கு மட்டும் 53 லெவல் வச்சு ஆப்பனண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னு. ஆகும் கேஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நான் நெக்ஸ்ட்டு நம்ம கோல் என்னன்னா ஸ்னைப்பரும் மால்டோவை தான் கேஸ் வாங்குறது நம்ம கோலு. அது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா 100 கீஸ் வரும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கொஸ்டெல்லாம் பண்ணி நான் அதையாச்சும் சேர்த்து வைக்க பார்க்குறேன் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு என்னால் இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்னைப்பர் பிளேயராச்சும் ஒரு டீசன்ட் ஸ்னைப்பர் பிளேயராக அதுக்கு என்கிட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் தான் நான் சொல்கிறேன், தம்பி அங்கே என்ன பார்க்குற? இங்கே பாரு தம்பி, கீழே இறங்கு. இருங்க, நான் சைத்து வச்சு நான் முடிக்கிறேன். சாரி ப்ரோ. எங்கே போய் பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ இங்கே இருக்குமா? ஜஸ்ட் மிஸ்ட். ஐயோ, இந்த மூவ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கைஸ். இந்த சைத்தில் எங்கடா இருக்கான்? இங்கே இல்லையா? எங்கே இருக்கான் கைஸ்? இது ஸ்கின்னு நினச்சிக்காதீங்க, இது ஒரு ரேப்பு தான். எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. ஏன்னா நம்ம ஃப்ரீ டு ப்ளே கைஸ். நம்ம ரோபக்ஸே செலவு பண்ண மாட்டோம். கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருக்கேன், அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. நம்ம ரோபக்ஸே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளையும் எடுக்க ட்ரை பண்ணுறோம். அடிச்சிட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டேமேஜே நான் பண்ணிருக்கான். அப்படியே போனான். யாரா அவன்? ஜோக் கட்டிட்டு இருக்கான்.
கைஸ் நீங்கள் கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு ரைவல்ஸ் வீடியோ வேணுமா இல்லை பிளாக் ஃப்ரூட் வீடியோ வேணுமா, இல்லைனா ஏதாச்சும் புது கேம் வீடியோ வேணுமா, லைக் எஸ்கேப் சுனாமி ஸ்டீல் பிரெயின் ராட் அந்த மாதிரி ஏதாச்சும் கேம் வேணுமா, இல்லை நான் இப்போ போட்டுருக்க பிளாக் ஃப்ரூட்ஸ் வேறு என்ன ரைவல்ஸ் சாரி ரொம்ப வாய் கொளருது, சொல்கிறதுக்கே வாய் கொளருது கைஸ். எங்கடா இருக்க? நான் ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். நான் மேட்சை டக்குன்னு முடிக்கணும்டா. எங்கே இருக்க? அங்கே தான் இருக்கியா? என்னடா வெறி ஏற்றிட்டு இருக்க? என்னடா இதான் உனக்கு ஜம்ப் பண்ணி விளாடுற டைமாடா? நான் வீடியோ எடுக்கணும்டா. நான் வீடியோ போடணும்டா என் சேனலில். யாரு ஈஸியாக சாவடிச்சுன்னா வெறியாயிடும்டா. இருங்க உனக்குலாம் நான் ஆல்ரெடி 11 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நானே உங்களுக்காக வீடியோ போடணுன்னு ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். இவன் வந்து பைத்தியக்கார மாதிரி வந்துட்டு நான் இப்போ தான் அடிச்சிட்ருக்கான். நான் ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், பாதி நேரத்துக்கு மேலே. சாரி கைஸ், என் டேபிள்லேருந்து தான் அந்த சவுண்ட் வருது, மன்னிச்சுக்கோங்க. சாவுடா சத்தப்ப. லெவல் 1 பிளேயரா நீ ஒரு குட்டு தான்டா. டக்குன்னு போங்கடா, டக்குன்னு வாங்கடா. எங்கடா இருக்க? ஓ, இங்க இருக்கியா? சாவுடா. எங்கடா இருக்க? பைத்தியக்காரா. சாரி கைஸ், இந்த கேம்ல நான் ரொம்ப கோவப்படுறேன் இந்த பைத்தியக்காரனால, இந்த ப்ரோவால. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் தான் டாடா பை, இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.